ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரோச் ஒர்க்கு தச்சு முடித்த ப்ளவுஸில் நம்ம எப்படி ஈஸியாக சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரேமை வச்சு நம்ம ப்ளவுஸில் மாட்டி கூட நம்ம பண்ணலாம். இப்போ நான் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. நான் சும்மா ப்ளவுஸ்லேயே நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்லீவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டிசைனை தான் நம்ம பேக்லேயே நம்ம போட போகிறோம். இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் பீடு, அதுக்கப்புறமா சுகர் பீடு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன ஃப்ளார் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டார் மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃப்ளார், அந்த ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா லீஃபு, ரெண்டு பக்கமாக ஹோல்சேலுக்கு லீஃப் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி இதை ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸை இந்த மாதிரி மடக்கி போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு நான் ஹெம்மிங் பண்ணையில் நம்ம ஹெம்மிங் நான் லாஸ்ட்டு பண்ணுவேன். இப்போ 1 இன்ச்சு நீங்கள் எந்த இடத்துல நம்ம இந்த ப்ரோச் ஒர்க்கு நம்ம போடுவோமோ அந்த இடத்துல அந்த நெக்கு பக்கத்துலேருந்து 1 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி நான் பேப்பரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பேப்பர் நம்ம அதுக்கு மேலே வச்சுட்டு இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த டிசைன் தான் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸ் எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் ஊசியில் 4 நூலை கோர்த்து சென்டரில் பாருங்கள், கீழே சென்டர் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம ஊசியை குத்தி அந்த பக்கமாக எடுத்துகிட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு பாருங்கள் ஃப்ளாரு, அதை நான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஊசியில் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு ஒரு சுகர் பீடு கோர்த்துட்டு சுகர் பீடை விட்டுட்டு இந்த ஃப்ளாரில் ஊசியை குத்தி வெளிப்பக்கமாக எடுக்கும்போது அது நமக்கு டைட்டாக வந்துடும். இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு 3 ஃப்ளார் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நம்ம எந்த டிசைன் நம்ம போடுவோமோ அந்த டிசைனை நம்ம இந்த மாதிரி இந்த ஃப்ளார்லாம் இருக்குது பாருங்கள், அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒட்டி வச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த தையலை போட்டு எடுத்தாங்கனால நமக்கு நீட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் 3 ஃப்ளார் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி அதே நம்ம பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ஃப்ளாருக்கு இடையில் கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பு பக்கத்துலேருந்து நம்ம ஊசியை குத்தி நல்ல பக்கமாக எடுத்துகிட்டு ஒரு கட் பீடு ஒரு சுகர் பீடு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த கேப் எந்த பக்கத்துல எல்லாம் இருக்கோ அதில் நம்ம இந்த மாதிரி ஊசியை குத்தி நம்ம வெளிப்பக்கமாக எடுக்கலாம். அடுத்த பக்கத்துலேயே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா அந்த லைன் இருக்குது பாருங்கள், அந்த லைன் பக்கத்தில் நம்ம லைனில் குத்தி உள் பக்கமாக குத்தி மேல் பக்கமாக நம்ம ஊசியை எடுத்துட்டு இந்த கட் பீடு நம்ம ஸ்டிச் பண்ண பாருங்கள், அதே மாதிரி லீஃப் நம்ம மேலே எடுத்துட்டு பாருங்கள், அந்த லீஃபை ஊசியில் குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 சுகர் பீடு அதுக்கு கூட குத்தி போட்டுட்டு 2 சுகர் பீடு போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக குத்தி நம்ம வெளிப்பக்கமாக எடுக்கலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பக்கமாக போட்டுட்டு வி ஷேப்பு வர மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் லீஃபு. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் நம்ம ஒரு லீஃபை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஒரு லீஃப் ஃபஸ்ட்டு கோர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 சுகர் பீடு கோர்த்து அடுத்து இருக்க அந்த ஹோல்ஸில் குத்தி நம்ம வெளிப்பக்கமாக எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு இடையில கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பில் அந்த கட் பீடு சுகர் பீடு நம்ம கீழே கொடுத்த பாருங்கள், அதே மாதிரி இதுலேயே நம்ம அந்த கேப் இருக்கிற இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இது நம்ம ஸ்டிச் பண்ணிடுது. நமக்கு இது தைக்கிறது நமக்கு இப்போ தையல் தெரியாதுன்னு தேவையில்லை. ஊசி நூல் கோர்க்க தெரிஞ்சாலே போதும். நம்ம ஈஸியாக நம்ம ப்ளவுஸ்லேயே தச்சு முடித்த ப்ளவுஸில் நம்ம இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கேப்லையெல்லாம் நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பி நம்ம ஒன்று ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி முடிச்சு போட்டோம்னா அது டைட்டாக நமக்கு இருக்கும், பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பின்ன நல்ல பக்கமாக திருப்பிட்டு அந்த சின்ன ஃப்ளார் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ளாரை வந்து நம்ம இப்போ வந்து கீழே நம்ம 3 ஃப்ளார் நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி இந்த ஃப்ளாரை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஒரு ஃப்ளாரு ஒரு சுகர் பீடு போட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் 3 ஃப்ளவர் நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதில் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு இப்போ உள் பக்கமாக திருப்பி எடுத்துட்டு அதுக்கு மேலே கேப்பது பாருங்கள், அந்த ஃப்ளவர் பக்கத்தில் அதுலேயே நம்ம வந்து அந்த கட்பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் பாதி மேலே அதே இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த கேப் இருக்குது பாருங்கள் 2 பக்கமாக, அதில் வந்து நம்ம சுகர் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த லைன் நம்ம என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைனு சென்டரில் இருக்குது, அந்த பக்கத்தில் ஒரு சுகர் பீடு, இந்த பக்கத்தில் ஒரு சுகர் பீடு, அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் ஸ்டிச் பண்ணியதை பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியேன்னு. ஒரு 4 நாள் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க உள் பக்கமாக, அப்போ அது வந்து பிரியாது. இப்போ பாருங்கள் நம்ம இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ண பாருங்கள், அதே மாதிரி அந்த பக்கத்தில் ஸ்டிச் பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நமக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடச்சிச்சு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.